ஒரு பக்கம் இங்கே கனிக்கு வந்துட்டு கல்யாண ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த எம்எல்ஏவாக இருக்கிறவர் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்காக, அதுலேயும் நல்ல போஸ்டிங் கிடைக்கணுன்றதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு, இங்கே வேண்டாம் இன்னொரு இடத்துக்குன்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு இங்கே பாண்டியம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால நீ உடனே கல்யாணம் பண்ணிவிடு, நீ இருக்கிற இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடு. அவங்க வந்துட்டு அந்த காரில் ஏற்றுனது வரைக்கும் இவங்க வந்து சிசிடிவியில் பார்த்துட்டாங்கன்ற மாதிரி டீட்டெயில்டாக சொல்லிடுறாங்க. ஏதோ பேசிகிட்ருக்க இந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்ஐக்கு வந்து எட்டி வந்து கேட்க அதை பார்த்துடுறாங்க பாண்டியம்மா. உடனே அவங்க தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி நடிச்சிடுறாங்க. அவங்களும் அதை நம்பிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து கனியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, திரும்பவும் முதலேருந்து வந்து நிற்கிறமேன்ற மாதிரி யோசிச்சுட்டு சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியல. தன் தங்கச்சிக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டுருக்காங்க. ஏதாவது நடக்கலையே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இவங்க ஒரு பரணி ஒரு பக்கம் எல்லாரும் பதட்டப்பட்டுருக்க, வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லு, பயப்படாமல் இருன்னு சொல்லிட்டு ரத்னாவையும் அறிவையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு சண்முகம். அவர் ரொம்பவே டென்ஷனாக கையை வந்துட்டு சவுத்தில் குத்தி என் தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றணுன்ற மாதிரி ரொம்பவே யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு அந்த முதல்ல ஆட்டோவில் கடத்தினவங்கக்கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்தாங்களா, எப்படி கொடுத்தாங்க, கையில் கொடுத்தாங்களா, ஃபோனில் அனுப்பிச்சாங்களான்னு கேட்குறாங்க. ஃபோனில் தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே வந்து கனியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே இவளை வந்துட்டு ரெடி பண்ணுங்கள், கல்யாணம் மட்டும் பண்ணால் போதுமா, நான் நினச்சது நடந்துடுமான்னு அந்த எம்எல்ஏ கேட்கல. முழுசாக வந்துட்டு பொண்டாட்டி ஆனால் இன்னும் வந்துட்டு சீக்கிரமாக பலன் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த ஆள் வந்துட்டு கனிக்கிட்ட வந்துட்டு தப்பாக இது பண்ணவும் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோடு எல்லாம் முடிஞ்சிடணுன்ற மாதிரி கனியை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தாயத்தை வந்துட்டு கழலாமல் இருக்கணும், அந்த தாயத்தை கழுந்திட்டா அந்த ஆத்மா வந்துடும், இவளை கட்டுப்படுத்த முடியாது, அப்படி கல்யாணம் நடந்தாலும் வேஸ்ட்டு தான்ற மாதிரி அந்த நம்பூதிரி சொல்கிறாங்க. கனியை ரெடி பண்ண வரதுக்காக அந்த எம்எல்ஏ பொண்டாட்டி ஒரு பக்கம் போகிறாங்க. சண்முகம் எப்படி வந்துட்டு கனியை காப்பாற்ற போகிறாருன்றதை பொறுத்திருந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.